ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். இங்கே பார்த்தோன்னா நம்ம கார்த்திகை கல்யாணம் பண்ண விடாமல் தடுக்கிறதுக்காக சந்திரா, சிவனாண்டி, மயில் இவங்க 3 பேர் என்ன திட்டம் போடுறாங்கன்னா, பேசாமல் அவங்க அம்மாவை தூக்கிட்டோன்னா, அவங்க அம்மாவை தூக்கி வச்சு மிரட்டணுன்னா கண்டிப்பாக இந்த கார்த்திபையை இந்த கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டான் அப்படின்னு. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க எல்லாருமே சேர்ந்து அபிராமி கோவிலுக்கு போயிட்டு வர வழியில் நின்று அபிராமி வாயில் ஒரு கட்சிப்பை வச்சு அவங்கள தூக்கிட்டு ஒரு குடோனில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா மாப்பிள்ளையும் பொண்ணையும் ரெடி பண்ணி அழைச்சிட்டு வாங்க அப்படின்னதும் மயில் நேராக அவங்க வீட்டில் அவங்க ரூமில் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கார்த்தியை ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த அடியாட்கள் ஃபோன் அடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த அடியாள் கார்த்திக்கு ஃபோன் போட்டு, இங்கே பாரு, இப்போ உங்கள் அம்மா எங்கள் கஸ்டடியில் இருக்கா, நீ உடனே கிளம்பி வா, அப்படி மட்டும் நீ இப்போ வர இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் அம்மா கதை முடிச்சிடும் அப்படின்னதும் ரெடி ஆகிட்டு இருந்த கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏய் யாரா நீ அப்படின்னு போது, இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதையாக நாங்கள் சொல்கிற இடத்துக்கு வா அப்படின்னுட்டு அபிராமியை ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புகிறாங்க. இது பார்த்து கார்த்தி செம அதிர்ச்சி ஆகுறாங்க. சரி இங்கே பாரு, எங்கள் அம்மாவுக்கு எதுவும் நடக்கக்கூடாது, உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு கார்த்தி சொன்னதும், சரி பயப்படாமல் வா, உங்கள் அம்மாவை நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடியாட்களை ஃபோனை வச்சிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம கார்த்தி அவசரமாக கிளம்பலான்னு எடுக்கும்போது நம்ம கார்த்தியோட மாமாவும் மயிலும், ஏப்பா கார்த்தி எங்கப்பா கிளம்பிட்டா அப்படின்னு போதும், அவசரமாமா நான் இதை வந்துடுறேன் அப்படின்னுட்டு போனதும் உடனே நம்ம ராஜராஜன் மயில்கிட்ட ஏப்பா மாப்பிள்ளை எங்கப்பா போகிறான் அப்படின்னதும், ஐயோ மாமா, நம்ம கார்த்தியோட அம்மாவை யாரோ தூக்கி வச்சிருக்காங்க மாமா, அவங்க அம்மாவை காப்பாத்துறதுக்கு தான் நம்ம சிலம்பம் போறான் அப்படின்னதும், என்னது என் தங்கச்சி அபிராமியை தூக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி ராஜராஜன் வாயை பழந்துட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க மாமா, மாப்பிள்ளை வந்துடுவான், ஆனா அத்தைக்கிட்டே எப்படி சமாளிக்க போறோம், அதான் ஒன்றும் புரியல அப்படின்னுட்டு இவங்க 2 பேரும் டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம மயில் கண்டிப்பா இந்த சல்லிப்பையா இந்த மாயா வேலையும் இந்த சிவநாட்டி வேலையும் தான் இருக்கும் அப்படின்னதும், ஆமா மாப்பிள்ளை அப்படின்னுட்டு இவங்க 2 பேரும் பதட்டமா இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பொண்ணு அழைச்சிட்டு வந்ததோ, சரி மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா மாப்பிள்ளைய காணோம். உடனே சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ராஜாவை கூட்டிட்டு வராமா அப்படின்னுட்டு உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம கார்த்தியை கூப்பிடுறதுக்கு ரூமுக்கு வராங்க. அங்க நம்ம மயிலும் இங்கால ராஜராஜன் தான் நிக்கிறாங்க. எங்க ராஜா எவ்வளவு நேரமா ஐயர் மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வர சொன்னார் தெரியுமா, வர சொல்லுங்க அப்படின்னதும், ஏமா ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்டதும், நம்ம ராஜாவோட அம்மாவை யாரோ தூக்கி வச்சு மிரட்டி இருக்காங்கம்மா, அவங்க அம்மாவை காப்பாத்துறதுக்கு தான் ராஜா போயிருக்கான், கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நேரத்தால வந்துடுவான் அப்படின்னதும், என்னங்க சொல்றீங்க, சரி கண்டிப்பா இது அந்த மாயாவோட வேலையா இருக்கும், இருங்க அவளை ஒரு வழி பண்ணிட்டு வர அப்படின்னுட்டு உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி என்ன பண்றாங்கன்னா மாயாவை தேடி வராங்க. ஏய் ஒழுங்கு மரியாதையா ராஜாவோட அம்மாவை எங்க வச்சிருக்கன்னு சொல்லு அப்படின்னதோ, என்ன மேடம் திடீர்னு ராஜாவோட அம்மாவை கேட்டா நான் என்ன சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் அவங்க யாரு முன்னப்பிள்ளை எப்படி இருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாதே மேடம் அப்படின்னும் போது, ஏய் நடிக்காதடி, இங்க பாரு, நீ தான் அவங்களோட அம்மாவை தூக்கியிருக்க இந்த கல்யாணத்தை நிறுத்தணுங்கிறதுக்காக, இப்போ ஒழுங்கு மரியாதையா நீ சொல்றியா இல்லையா அப்படின்னதோ, ஐயோ மேடம் என்ன மேடம் பேசிட்டு இருக்கீங்க, சத்தியமா சொல்றேன் அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது மேடம், அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவங்கள தூக்குவேன், அதுவும் எப்படியாச்சும் மகேஷ் கண்டுபிடிச்சிடும்னு இருக்கான் அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி வளமையை தூக்குற பொருளை அவங்க நெத்தில வச்சுட்டு இருக்காங்க. அப்போ காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருக்காங்க மாயா, ஐயோ அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது மேடம், ப்ளீஸ் மேடம் என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லி காலில் விழுறாங்க. அங்கே பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி இந்த விஷயத்தில் நீயே சம்மந்தப்பட்டிருக்கன்னு நான் கண்டுபிடிச்சேன், அவ்வளோதான், உன்னை நான் ஒன்றும் இல்லைன்னு பண்ணிடுவான் அப்படின்னு மிரட்டிட்டு அவங்களும் அங்கேருந்து போகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கார்த்தி நேராக குடோனில் இருக்கிற நம்ம அபிராமி இருக்கிற அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ரவுடிங்க எல்லாரையும் அடினா அடித்து அபிராமியை காப்பாற்றிடுறாங்க. கார்த்தி யாருப்பா இவங்க, எதுக்காக இப்படி பண்ணாங்க, அதாம்மா எனக்கு ஒன்றும் புரியல, சரி நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்னதும், இல்லைப்பா
எனக்கு ஒன்றும் ஆகலை. ஆமாம் என்னப்பா கோலம் இது? ஆமாம் இது விசேஷத்துக்கு போனியா என்ன அப்படின்னதும், ஆமாம் அதெல்லாம் கிடையாதுமா, இன்னைக்கு எனக்கு கல்யாணம் அப்படின்னதோ காத்தி என்னப்பா சொல்கிறா அப்படின்னதும் நடந்த அத்தனை விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்ட அபிராமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம காத்தி என்ன பண்ணுறாங்கன்னா, சரிம்மா நீங்கள் மறைஞ்சு நின்று பாருங்க அப்படின்னுட்டு உடனே நம்ம அபிராமியை அழைச்சிட்டு கல்யாண மண்டபத்துக்கு வராங்க. அதே டைம் வந்து ஆசிரமத்தில் இருந்து நம்ம தீபா குழந்தையுமே வந்து சிவனாண்டியோட ஆட்கள் வந்து நேராக அழைச்சிட்டு மண்டபத்துக்கு வந்துடுறாங்க. ஏன்னா நம்ம ரேவதியோட குழந்தைன்னு சொன்னால் ரேவதிக்கு கெட்ட பேர் வரும் இல்லையா, அதனால குழந்தைய அழைச்சிட்டு நேராக கல்யாண மண்டபத்துக்கு வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம கார்த்திகை மண்டபத்துக்கு வந்துடுறாங்க. கார்த்தியை பார்த்து நம்ம சிவனாண்டி டீம் வந்து செம அதிர்ச்சி ஆகிறாங்க. நினச்சேன் இவன் ஏதாச்சும் ஒரு வழியில் இந்த மண்டபத்துக்கு வந்துடுவான்னு நினச்சேன். எங்கள் நம்ம ஆட்கள் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னதும் உடனே சிவனாண்டி அடியாட்களுக்கு ஃபோன் போட்டு ஏண்டா அந்த கார்த்தியோட அம்மாவை தூக்கி வைக்க சொன்னால் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னதும் உடனே கார்த்தி அவங்க எல்லாரையும் அடிச்சு சொல்லி அவங்க வந்து சொன்னதும் இதை கேட்ட சிவனாண்டி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. சரி சந்திரா விடுங்க, பயப்பட வேணாம். அதான் அந்த ரேவதி குழந்தை இருக்கு இல்லையா, அதை வச்சு அந்த ரேவதியை ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்திடலாம் அப்படின்னதும் உடனே இவங்களும் சரின்னு சொல்லி குழந்தைய வந்து ஒரு ரவுடி கையில் கொடுத்து வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம கார்த்தி வந்து ரெடி ஆகிட்டு வராங்க. இதை பார்த்து சாமுண்டீஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே நம்ம மயிலும் நம்ம ராஜராஜனும் என்னாச்சுப்பா எப்படியும் உங்கள் அம்மாவை காப்பாற்றிட்டியா அப்படின்னதும் ஆமாம் காப்பாற்றிட்டா அப்படிங்கிறாங்க. எப்பா ராஜா கார்த்தி என்னோட அபிராமிக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப அக்கறையா நம்ம ராஜராஜனும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கார்த்தி வந்து இல்லை மாமா நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவும் நடக்க இல்லை அப்படின்னதும் உடனே நம்ம ராஜராஜனும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா சரி மூத்த டைம் முடிய போதும் மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னதும் உடனே நம்ம கார்த்தியை வந்து அழைச்சிட்டு வந்து மனமேடையில் உட்கார வைக்கிறாங்க. இதை பார்த்த ரேவதி வந்து அந்த இடத்துல செம்மையாக முறைச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நேராக நம்ம சிவனாண்டி டீமை தான் காமிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தால் அந்த ராஜா வந்து தாலி கட்டிடுவா, இதான் சரியான சந்தர்ப்பம், குழந்தைய கொண்டு போக சொல்லுங்க அப்படின்னதும் அதில் ஒரு ரவுடி என்ன பண்ணுறான்னா ரேவதிக்கு முன்னாடி குழந்தைய வச்சுட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம ரேவதி அதிர்ச்சி ஆகிறாங்க. உடனே தீபா பாப்பா வந்து அம்மா அப்படின்னதும் மணமேடையிலிருந்து ஓடி வந்து தன்னை அறியாமலே குழந்தைய கட்டி பிடிச்சி ரேவதி வந்து மொத்தம் கொடுத்துட்ருக்காங்க. இதை பார்த்து கார்த்தியும் எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க அந்த இடத்துல. ஆமாம் இந்த குழந்தை யாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. ரேவதி அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. ரேவதி இந்த குழந்தை யாரு, ஆமா எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரியும் கேட்டதும் உடனே ரேவதி வந்து திருதிருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. ஏய் உன்னைத்தான் கேட்குறேன், ஃபர்ஸ்ட் இது யார் குழந்தைன்னு சொல்லு அப்படின்னதும் அம்மா அது வந்து அப்படின்னு போது ரேவதி என்ன வந்து போயின்னு இருக்க அப்படின்னதும் இதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சிவனாண்டி என்ன பண்ணுறாங்கன்னா என்ன சாமுண்டீஸ்வரி நாடகம் போடுறீங்களா, பார்த்தீங்களாங்க ஒரு குழந்தை அதுவும் கல்யாண மண்டபத்தில் வந்து அம்மா அப்படின்னு சொல்லுதுன்னா இதிலிருந்தே புரியலையா, இப்படி அப்பா இல்லாமலே கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த ரேவதி குழந்தை பெற்றிருக்கா அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் செம்மையாக அதிர்ச்சி ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி வந்து செம்ம டென்ஷனில் ஏய் அசிங்கத்தனமாக பேசிட்டு இருக்காத, ஃபர்ஸ்ட்டு நான் தீர விசாரிச்சுட்டு இருக்கேன்ல, இவ்வளோ கேவலமாக பேசிட்டு இருக்க, ஆமாம் உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு திட்டினதும் இன்னொரு பக்கம் கல்யாண மண்டபத்துக்கு வந்திருக்கிறவங்களும் ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்காங்க நம்ம ரேவதிய. இதை பார்த்த சாமுண்டீஸ்வரி எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா, அதான் என் பொண்ணு கிட்ட கேட்டுட்டு இருக்கல, தேவையில்லாம வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி இங்க பாரு ரேவதி இந்த குழந்தை யார் குழந்தை சொல்லு அப்படின்னதும் அம்மா அது வந்து அப்படின்னுட்டு தயங்கிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சு இந்த ப்ரோமோ